If you turn to Exodus chapter 32, யாத்ரா 32ஆம் அதிகாரம், Exodus chapter 32. யாத்ரா 32ஆம் அதிகாரம். You know, here is a climactic moment in the history of the people called the people of God, Israel. தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலே ஒரு உச்சகட்டமான வேளை இங்கே நாம் பார்க்கிறோம். Moses delayed to come down out of the mount. மலையிலிருந்து மோசே இறங்கி வர தாமதித்தான். And the people gathered themselves unto Aaron. First verse. ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி and said, Up, make us gods which shall go before us. எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக தேவர்களை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். For as for this Moses, the man that brought us up out of the land of Egypt after 430 years of slavery, 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை காண்டி எகிப்து தேசத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு we know not what is become of him. என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். My friends, நண்பர்களே, look at this. இதை பாருங்கள். We don't know what has happened to this man who went up saying, I am going to spend some time with God. தேவனுடைய நேரத்தை செலவழிக்க போகிறேன் என்று சொல்லி மேலே சென்ற அந்த மனிதனுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. What என்ன? should the absence of a man, Moses of course was such an outstanding man. மோசே மிக நேர்த்தியான ஒரு வித்தியாசமான மனிதனாய் இருந்தவர். But must the absence of Moses create such a vacuum in the hearts of all the people? ஆனால் அதற்காக மோசே இல்லாத அந்த நிலையானது எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடத்தை உருவாக்க வேண்டுமா? There's something wrong there. அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. So these people were essentially looking at Moses and not at the living God. எனவே இந்த ஜனங்கள் மோசேயை நோக்கி பார்த்தார்களே தவிர ஜீவனுள்ள தேவனை நோக்கி அல்ல. Now that is a danger which we must all avoid. நாம் எல்லாரும் தவிர்க்க வேண்டிய ஆபத்து அது. Man is man. மனிதன் மனிதனே. He lives for a specified period, and when God calls him, he must go. குறிப்பிட்ட காலம் வாழ்கிறான், தேவன் அழைக்கும் பொழுது அவன் போய்விட வேண்டும். But ஆனால் the Lord, the living Savior, ஜீவனுள்ள ஆத்தும ரட்சகரோ, what did he say? அவர் என்ன சொன்னார்? Lo, I am with you. இதோ உங்களுடனே இருக்கிறேன். Always. எப்பொழுதும் இருக்கிறேன். Even to the end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். Even to the end of the world I am with you. உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே இருக்கிறேன். So we have the living God. எனவே ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு. We don't need to run to a hill or some place of pilgrimage. ஒரு மலைக்கோ புண்ணிய சேத்திரத்துக்கோ ஓட வேண்டிய தேவை நமக்கு இல்லை. Because ஏனென்றால் Jesus said, இயேசு சொன்னார், Lo, I am with you always. இதோ எப்பொழுதும் உங்களுடனே நான் இருக்கிறேன். See, you better learn that consciousness. இந்த உணர்வை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். See, I am very conscious of my watch. என்னுடைய வாட்சை குறித்து I keep constantly looking at it. எப்பொழுதுமே என்னுடைய வாட்சை பார்க்கிறவனாக அதை குறித்த உணர்வுள்ளவனாய் நான் இருக்கிறேன். It is rather unfortunate that I am such a slave, but to the watch. But I keep my eye on the watch. கடிகாரத்துக்கு அடிமை போல அதை பார்த்துக்கொண்டே இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் நான் அவ்விதமாக தான் செய்கிறேன். Now if all of us kept our eyes upon the risen Savior, உயிர் தெழுந்த ஆத்தும ரட்சகரின் மேலே நாம் கண்களை வைத்தவர்களாக இருப்போம் என்றால், then the whole quality of our lives will be different. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தரமானது எல்லாம் வித்தியாசமாக ஆகி போய்விடும்.
when my Savior is with me, என் இரட்சகர் என்னோடு இருக்கும் பொழுது how can I be discouraged? நான் எப்படி அதைரியம் அடைந்து போக முடியும்? How can I express these words of despondency? நம்பிக்கையற்ற வார்த்தைகளை எப்படி நான் பேச முடியும்? Or how can I speak evil of somebody else? மற்ற யாரை குறித்து பொல்லாப்பு எப்படி நான் பேச முடியும்? If the Lord is here, கர்த்தர் இங்க இருந்தால் there are some things that I simply will not do. நான் சில காரியங்களை செய்யவே மாட்டேன். But ஆனால் some of us, having been brought up with idols, விக்கிரகங்களோடு வளர்க்கப்பட்டவர்களாகிய நம்மில் சிலர் we think the idol is somewhere. The idol has no eyes anyway. விக்கிரம் எங்க இருக்கிறது? அவைகளுக்கு கண்களும் இல்லை. So we can do our thing. எனவே நாம் இஷ்டப்பட்டதை செய்யலாம் என்று யோசிக்கிறவளா இருக்கிறோம். So that is the idea of God that most people have. அநேக மக்கள் தேவனை குறித்து கொண்டிருக்கும் எண்ணம் இதுதான். God is not seeing me anyway. தேவன் என்னை எப்படியும் பார்க்கவில்லையே. I can speak any number of lies. I can do what I like. Once this worship is over. இந்த ஆராதனை முடிந்த பிறகு நான் இஷ்டப்பட்டதை செய்யலாம், என்ன பொய்களையும் பேசிக் கொள்ளலாம். What is that? அது என்ன? That is pure idolatry. அது சுத்த விக்கிரக ஆராதனை. I am washed in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டவன் நான். Purchased by the redeeming blood of Jesus. இயேசுவின் மீட்கும் இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக கொள்ளப்பட்டவன் நான். So I'll fear the living God. எனவே ஜீவனுள்ள தேவனுக்கே நான் பயப்படுவேன். I won't fear all kinds of creations of poets and all sorts of demons. கவிஞருடைய அந்த கற்பனையில் உண்டு பண்ணின அந்த காரியங்களையோ பிசாசுகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். As a matter of fact, உண்மையாக சொன்னால் when a Christian goes somewhere, ஒரு கிறிஸ்தவன் எங்கு சென்றாலும் the demons there must run away. அங்குள்ள பிசாசுகள் ஓடி போக வேண்டும். That's what should happen. அதுதான் நடக்க வேண்டும். But we are living poor quality Christianity. ஆனால் கீழ்த்தரமான கிறிஸ்தவ மார்க்கத்தை தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். As a matter of fact, you can't call it Christianity. உண்மையாக சொன்னால் அது கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்பட முடியாது. A miserable level. நிர்பந்தமான கீழான அளவுகள். No quality there. அங்கே எந்த தரமும் இல்லை. If you want quality, தரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் you put yourself in the book of Acts, put yourself in the shoes of Jesus. இயேசுவினுடைய அந்த இடத்திலே உங்களை வைத்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே உங்களை வைத்து பாருங்கள். And see, do I fit here? நான் இதிலே ஒத்து போகிறேனா என்று பாருங்கள். Do I belong here? இதற்கு நான் சொந்தமா இருக்கிறேனா? See, somebody baptized you as a baby. குழந்தையாக யாரோ உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். You see, a baby is an innocent person. ஒரு குழந்தை என்றால் அப்பாவி பிள்ளை அது. And really requires no baptism. அதற்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. But ஆனால் that has become one of the customs. அதுவே பழக்க வழக்கங்களில் ஒன்றாக மாறி போனது. Someone showed me one of the oldest churches of Roman times in the city of Augsburg. ஆக்ஸ்பர்க் என்ற பட்டணத்திலே இந்த ரோமர் காலத்திலே இருந்த ஒரு பழங்கால ஒரு சபை கட்டிடத்தை எனக்கு யாரோ காட்டினார்கள். And they said to me, எனக்கு சொன்னார்கள், look at this. இதை பாருங்கள். In those early days, அந்த ஆரம்ப நாட்களிலே people were baptized in this baptistry. There was a baptistry there. அங்கே ஞானஸ்நான தொட்டி இருந்தது. அங்கே எத்தனையோ பிள்ளை அங்கே மக்கள் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். So, எனவே back in those Roman era, that's the Roman Empire, the early days of Christianity, கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்ப நாட்களிலே இந்த ரோம அரசாங்கம் இருந்த பொழுது adults had to make up their mind. அங்கே வயதானவர்கள் தங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியவர்களாக இருந்தார்கள். Are you going to follow Jesus? நீங்கள் இயேசுவை பின்பற்ற போகிறீர்களா? Or are you going to be an idolater? இல்லை விக்கிரகாராதனைக்காரனாக இருக்க போகிறீர்களா? Worshipping all the Greek gods and the Roman gods. கிரேக்க ரோம தேவர்களை வணங்கிக் கொண்டவர்களாக.
So when they were thus decisive, இவ்விதமாக ஒரு தெளிவான முடிவை அவர்கள் எடுத்த பொழுது then they were baptized. அப்பொழுதே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். So எனவே many people who say, yes, I'm baptized in this church or that church, அந்த சபையிலே நான் ஞானஸ்நானம் பெற்றேனையா என்று சொல்லி அநேக மக்கள் they are dangling over a lost eternity. நித்திய இழக்கப்பட்ட ஒரு நித்தியத்தின் முன்னாலே அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். It's a sad misconception. அது ஒரு தவறான ஒரு துக்ககரமான எண்ணம். Here, இங்கே see how quickly these people waver. எவ்வளவு எளிதில் இந்த ஜனங்கள் அப்படியே மாறி தடுமாறி போய்விட்டார்கள் பாருங்க. See, Moses is disappeared. மோசே மறைந்து போய்விட்டார். Make us gods. எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணு. I think that is the natural heart. அதுதான் சுபாவ இருதயம். That's the heart of the poet. That's the heart of the sage. கவிஞன் இல்லைஎன்றால் துறவி இவனுடைய இருதயம் அவிதமா இருக்கிறது. You know, friends, when Moses came down the mountain, மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது he saw dancing and shouting, நடனம் கத்துவது எல்லாவற்றையும் பார்த்தார். And Joshua said, யோசுவா சொன்னான், it is the noise of war. இது யுத்தத்தின் சத்தம் என்று சொன்னான். 17th verse. 17ஆம் வசனம். He said unto Moses, there is a noise of war in the camp. பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். But Moses was wise enough to know it's not the voice of war. அது யுத்தத்தின் noise of war. அது யுத்தத்தின் இரைச்சல் அல்ல என்பதை அறியக்கூடிய ஞானம் மோசேக்கு இருந்தது. It's not the voice of them that shout for mastery, neither is it the voice of them that cry for being overcome. அது ஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்துணியாகிய சத்தமும் அல்ல. So, எனவே what was this noise? இது என்ன இந்த இரைச்சல் என்ன? They were singing and dancing around a golden calf. ஒரு கன்றுக்குட்டியை சுற்றி அவர்கள் பாடி ஆடிக்கொண்டிருந்தார்கள். And Moses was bringing with him the 10 commandments. மோசே 10 கற்பனைகளை தன்னோடு எடுத்து வந்து கொண்டிருந்தான். And what did he do? அவன் என்ன செய்தான்? He cast the tables out of his hand. அவனுடைய கையில் இருந்து அந்த பலகைகளை எறிந்து உடைத்து போட்டான். And break them beneath the mount. மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டான். See, the people had broken the 10 commandments. 10 கற்பனைகளை இந்த ஜனங்கள் உடைத்து போட்டார்கள். Thou shalt have no other gods before me. எனக்கு முன்பாக வேறு தேவர்களை உண்டு பண்ணாதிருப்பாயாக. No, and thou shalt make no image, nor bow down to it. எந்த சொரூபத்தை உண்டு பண்ணி அதற்கு வணங்காமல் இருப்பாயாக. You know, Christianity became into a very idolatrous Europe. அதிக விக்கிர ஆராதனை தன்மை கொண்ட ஐரோப்பாவுக்குள்ளாக கிறிஸ்தவ மார்க்கம் வந்தது. So, எனவே when I went into some eastern parts of Europe, ஐரோப்பாவின் கிழக்கிலே சில பகுதிகளுக்கு நான் சென்ற பொழுது I would see a lot of grottos, shrines with Christian idols. கிறிஸ்தவ விக்கிரகங்களை கொண்ட அப்படிப்பட்ட இடங்கள் இருப்பதை நான் பார்த்தேன். And lot of candles. அநேக மெழுகுவர்த்திகள் அங்கே இருக்கு. So, எனவே when some of the people in Europe turned to Christ, ஐரோப்பாவில் உள்ள சில மக்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பிய பொழுது the churches said, let us make it a little easy for these idolaters. அவங்களும் இந்த கிறிஸ்து சபை மக்கள் சொன்னார்கள், இந்த விக்கிர ஆராதனைக்காரர்களுக்கு நாம் கொஞ்சம் எளிதாக்கி கொடுக்கலாம். So we will give them certain feasts of our saints, for their saints, and use the same days which we used for idols. விக்கிரகங்களுக்காக உபயோகித்த அந்த நாட்களை உபயோகித்து அங்குள்ள கிறிஸ்தவ பரிசுத்தவான்களுக்காக விருந்து நடத்தலாம் என்பதாக சொன்னார்கள். Let us make some images. சில சொரூபங்களை உண்டு பண்ணலாம் என்று சொன்னார்கள். These people are so used to images. சொரூபங்களை வணங்கி பழகி போனவர்கள் இவர்கள். So now
well, let them also have some Christian images. இப்பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்தவ சொற்பங்கள் இருக்கட்டும் என்றார்கள். So you can see in certain parts of the world எனவே உலகத்தின் சில பகுதிகளில் நீங்கள் பார்க்கலாம் a lot of images. அநேக ஏராளமான சொரூபங்கள், Images of Mary, images of saints, and so on and so forth. மரியாளின் சொரூபமும் மற்ற பரிசுத்தவான்களுடைய சொரூபம் விக்கிரகங்கள் அங்க இருக்கு. Now what does God say? தேவன் என்ன Thou சொல்கிறார்? shalt make no image, nor bow down to it. நீ இந்த சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டாம், அவைகளை பணிந்து நமஸ்கரிக்கவும் வேண்டாம். Oh, but how this is broken in this very country. ஆனால் இந்த தேசத்தானே இந்த கற்பனை விதமாக உடைக்கப்பட்டு இருக்கிறது. And how grievous it is to a living God. ஜீவனுள்ள தேவனுக்கு அது எவ்வளவு துக்கத்தை தரக்கூடிய காரியம். The thing is, காரியம் என்னவென்றால் religion and morality are not in any way connected by idolatry. மதமும் பக்தி மார்க்கமும் இந்த விக்கிரகாரர்களுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தமாக இருப்பதாக இங்கு தோன்றாது. You may have heard me say, இதுமாக நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம். well, if you have brought 20 lakhs or 10 lakhs, 20 லட்சம் நீங்கள் இங்க கொண்டு வந்திருந்தாலும் take it home. அதை உங்களோட வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். God doesn't want your money. உங்கள் பணம் தேவனுக்கு தேவையில்லை. First give God a broken spirit. முதலாவது தேவனுக்கு ஒரு நொறுங்குண்ட ஆவியை கொடுங்கள். Millions of people have heard me say that. லட்சக்கணக்கான மக்கள் விதமாக நான் சொன்னதை கேட்டிருக்கிறார்கள். And I mean that. அதே அர்த்தத்தோடு தான் நான் சொல்கிறேன். What can money do? பணம் என்னதான் செய்ய முடியும்? Can it change one drunkard's heart? ஒரு குடிகாரனுடைய இருதயத்தை அது மாற்ற முடியுமா? No. இல்லை. Can it bring peace to one family? ஒரு குடும்பத்துக்குள்ளாக சமாதானத்தை பணம் கொண்டு வர முடியுமா? That is why I keep saying money and God have nothing to do with each other. எனவேதான் பணத்திற்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லி வருகிறேன். You know, there are some foolish people சில மதீனமான மக்கள் இருக்கிறார்கள் who think that God can be bribed. தேவனை லஞ்சம் கொடுத்து ஏமாற்றலாம் என்று யோசிக்கிறோம் No, மதீனர்கள். no. இல்லை இல்லை. How sad. அது எவ்வளவு துக்கம். So, my dear friends, எனவே அன்பான நண்பர்களே, here were these people. Quickly they made, you see, they gave their jewels and came the calf. And they were jumping and dancing before the calf. What can a calf do? நகைகளை கொடுத்து ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினார்கள். அதற்கு முன்பாக ஆடி பாடினார்கள். ஒரு கன்றுக்குட்டி என்னதான் செய்ய முடியும்? How sad. எவ்வளவு துக்ககரமானது. What can an image do? ஒரு சொரூபம் என்ன செய்ய முடியும்? What can an idol do? ஒரு விக்கிரகம் என்னதான் செய்ய முடியும்? God says neither can they do good nor evil. தேவன் சொல்கிறார் அவைகள் நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது. But when you see Jesus, ஆனால் நீங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது the sinless lamb of God, பாவமற்ற தேவ ஆட்டுக்குட்டியான அவரை giving himself as a sacrifice for your sins, உங்கள் பாவங்களின் பிராயச்சித்த பலியாக தன்னையே கொடுக்கிற அந்த காரியத்தை let me ask every reasonable person, புத்தியுள்ள ஒவ்வொரு நபரையும் நான் இதை கேட்க விரும்புகிறேன். how can you demur or hesitate நீ எவ்விதமாக தயங்க முடியும்? to fall at his feet? அவருடைய பாதத்திலே விழுவதற்கு நீ எப்படி தயங்க முடியும்? Is that wisdom? அது ஞானமா? If you say tomorrow I will think of this, இதை குறித்து நாளைக்கு நான் யோசிப்பேன் என்று நீ சொன்னால், can there be a greater contrast presented? அதை காட்டிலும் பெரிதான மாறுபாடு உனக்கு கொடுக்கப்பட முடியுமா? Impossible. முடியாது. There's something wrong with your thinking. உங்களுடைய யோசனையிலே ஏதோ தவறு இருக்கிறது. There's something wrong with the national thinking. ஒரு தேசிய இந்த தேசத்தின் யோசனையிலே ஒரு தவறு இருக்கிறது. There's something wrong with the international thinking. அகில உலக அளவிலான யோசனையிலே ஏதோ தவறு இருக்கிறது. They have no solutions, அவர்களுக்கு தீர்வுகள் ஏதும் இல்லை. but they keep meeting in this meet and that meet.
இந்த அந்த கூட்டத்திலே அவர்கள் We will solve this, they solve nothing. இதை நாங்கள் தீர்த்து விடும் என்று சொல்லி கூட்டம் கூடுகிறார்கள், ஒன்றையும் தீர்க்கிறது இல்லை. The problems only multiply. பிரச்சனைகள் பெருகிக் கொண்டுதான் போகிறது. Misery grows like a mountain. நிர்பந்தமான நிலை மலை போல வளர்ந்து கொண்டே போகிறது. And we are in the midst of it all, we are deprived the knowledge of the living God. இப்படிப்பட்ட சூழல் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். We don't have that humble spirit to fall at his feet. அவருடைய பாதத்தை விழும்படியான தாழ்மையான ஆவி நமக்கு இல்லை. How sad. எவ்வளவு துக்கம் இது. Christians have lost their heads, lost their hearts. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய புத்தியை தங்களுடைய இருதயங்களை இழந்து போயிருக்கிறார்கள். They just want a show of worship. வெறும் ஆராதனை காட்சி தான் அவர்களுக்கு வேண்டும். A nice organ, a nice choir, a nice singing, that's it. அவர்களுக்கு நல்ல ஆர்கன் வேண்டும், நல்ல பாடகர்கள் பாடல்கள் தான் வேண்டும். You think God is blind? தேவன் குருடன் என்று யோசிக்கிறாயா? He can't see your heart. உன் இருதயத்தை அவரால் பார்க்க முடியாதா? He can't see the idolatry in your heart. உன் இருதயத்தின் விக்கிர ஆராதனை அவரால் காண முடியாதா? Look at all the fighting over money. பணத்தினால் வரக்கூடிய எல்லா சண்டைகளையும் பாருங்கள். My brother may get this, my sister may get this. என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி இதை பெற்றுக்கொள்வாளோ? What sick minds. என்ன சுயநமான ஒரு மனது அது. Instead of saying, oh, let me do something useful in this world. இந்த உலகத்திலே பிரயோஜனமான ஒன்றை நான் சொல்லட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக God has given me health and a strong body or a mind which is sound. தேவன் எனக்கு பலமான சரீரத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து புத்தியை கொடுத்திருக்கிறார், தெளிவான புத்தியை கொடுத்திருக்கிறார். I have followed the world so ardently. எவ்வளவு உற்சாகமா உலகத்தை பின்பற்றி வந்தேன். Now I will follow the living Savior. இப்பொழுதோ ஜீவனுள்ள இரட்சகரை நான் பின்பற்றுவேன். Please write me a letter or ring me and say God is not speaking to me. தேவனோடு பேசவில்லை என்று எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கள், இல்லைனால் எழுதுங்கள். The words of God bounce off my back like a crocodile's back. ஒரு முதலையினுடைய முதுகை தாண்டி அப்படியே ஒட்டாமல் தண்ணீர் போவது போல தேவ வசனம் என்னில் ஒட்டாமல் போய்விடுகிறது. You know, I'll take your letter and repent before God. அந்த உங்கள் கடிதத்தை எடுத்து தேவனுக்கு முன்பாக நான் மனம் திரும்புவேன். I will say, Lord, I need to be dismissed. ஆண்டவரே, நான் வெளியே அனுப்பப்பட வேண்டும். I am not helping this family. இந்த குடும்பத்துக்கு I am not helping this person. இந்த நபருக்கு குடும்பத்திற்கு நான் உதவி செய்கிறவனாக இல்லையே. I am not able to show the difference between light and darkness. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காட்ட முடியாதவனாக இருக்கிறேனே. What kind of preacher am I? எப்படிப்பட்ட பிரசங்கி நான்? Perfectly useless. முற்றிலும் பிரயோஜனமற்றவன். My dear people, அன்பான மக்களே, who is on the Lord's side? கர்த்தர் பட்சமாய் இருப்பவன் யார்? Are you on the Lord's side? நீ கர்த்தர் பட்சமாய் இருக்கிறாயா? Lord, I am through with my old life. ஆண்டவரே, என் பழைய வாழ்க்கை எனக்கு போதும். I want you, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எனக்கு வேண்டும். Here is the throne of my heart. என் இருதயத்தின் சிங்காசனம் இதோ. Take it. அதை எடுத்துக்கொள்ளு. Take it now. இப்பொழுது எடுத்துக்கொள்ளு. I have been most unreasonable and blind. குருடனாக புத்தியற்றவனாக இருந்து வந்தேன். I have wasted my years and my talents. என் தாளந்துகளை வருடங்களை விரயமாக்கி போட்டேன். But ஆனால் here I am. இதோ அடியே. Take me now. இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளு. Let us pray. நாம் ஜெபிப்போம்.